எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப இறைவனையும் தமிழ் தாயையும் வணங்கி நம் மழலையர்கள் தமிழ் மொழியை வாசிக்க தொடங்குகிறார்கள். அன்பே தெய்வம். Experience is the best teacher. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். An apple a day keeps the doctor away. குழந்தையும் தெய்வமும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று ஒன்று அறிவே சிறந்த ஆயுதம். காமன் சென்ஸ் solves trouble.
பவல் வாய்மையே வெல்லும். Education is powerful. சேலத்தில் என் பள்ளியே சிறந்த பள்ளி. கால பொன் போன்றது. Don't touch a book while it's covered. சிறு துளி பெரு வெள்ளம். காலம் மாறினால் காட்சி மாறும். Is this your pen? மதுரை கோவில் நகரம். மதுரை கோவில் நகரம். We sat in the church. வரம் தந்த ஆலயம். It is hot sun. என் இதயம் பக்கடல். My mom has a bug. அகர என்ற நகரம். This is a big jet. தங்க மலர் தண்டனர். The man have a அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் யாரென்று சிறந்தது என்ற நாடகத்தை காண இருக்கிறோம். கண்ணன் ஒரு குறும்புக்கார குழந்தை, அழகான நடன கலைஞர், உண்மையான காதலர், முதன்மையான குரு, சிறந்த அரசர். அவர் தனது குழந்தை பருவத்தில் பிருந்தாவனத்தில் உள்ள அனைத்து கோபியர்களின் அன்பையும் தன்பால் ஈர்த்து வைத்திருந்தார். கண்ணனின் மனம் கவர்ந்த பால்ய தோழி ராதை. கண்ணன் இல்லை எனில் ராதை இல்லை, ராதை இல்லை எனில் கண்ணன் இல்லை என்பது போல் இருவரும் இணை பிரியாத நண்பர்கள். கண்ணன் எங்கு இருந்தாலும் யாருடன் இருந்தாலும் என்னுடன் தான் இருக்கிறார் என்னும் உயர்ந்த எண்ணம் கொண்டவர் ராதை. கண்ணனின் முதல் மனைவி ருக்மணி, விதர்ப்ப நாட்டு இளவரசி. இவரை லக்ஷ்மியின் அவதாரம் என்பர். அன்பே உருவானவர். கண்ணனின் குணங்களால் மனம் கவரப்பட்டு அவரை விரும்பி மணந்து கொண்டவர். கண்ணனின் இரண்டாவது மனைவி பாமா. அனைத்து செல்வங்களும் நகைகளும் இவரிடம் மிகுந்திருந்தன. தன் அழகு மற்றும் செல்வ செழிப்பை குறித்து மிகுந்த பெருமை கொண்டவர். தற்பொழுது கண்ணனின் அரண்மனையில் நடன நிகழ்ச்சி. கோகுலத்தின் வீதியெல்லாம் வேணுகானமே, கண்ணன் வேணுகானமே. கோபியரின் இதயமெல்லாம் மயங்கிடும் தினமே, மாய கண்ணனின் வசமே. கோகுலத்தின் வீதியெல்லாம் வேணுகானமே, கண்ணன் வேணுகானமே. கோபியரின் இதயமெல்லாம் மயங்கிடும் தினமே, மாய கண்ணனின் வசமே.
ஒன்று. ஒரு நாள் துவாரகாவில் உள்ள அரண்மனையின் சபையில் அரசர் கண்ணன் பாமா மற்றும் ருக்மணியுடன் அமர்ந்து இருந்தார். நாரதர் கண்ணனை காண அரசவைக்கு வந்தார். அப்பொழுது அவர் கண்ணன் மீது யார் அதிக அன்பு செலுத்துகிறார்கள் என்ற தன் சந்தேகத்தை கேள்வியாக எழுப்பினார். வாருங்கள், நாடகத்தை கண்டு அறிந்து கொள்ளலாம். நாராயண 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 நாராயண. வாருங்கள் நாரதா, என்ன இந்த பக்கம்? என்ன கண்ணா கேள்வி இது? உங்களை காண காரணம் எதுவும் வேண்டுமோ? நான் உங்கள் மேல் கொண்ட அன்பே போதுமல்லவா? அப்படியா நாரதா, என் மீது உங்களுக்கு அவ்வளவு அன்பா? இதில் என்ன ஆச்சரியம் கண்ணா? என்னை விட உங்கள் மேல் அன்பு கொண்டவர் வேறு யாராக இருக்க முடியும்? என்ன கேள்வி நாரதரே? கண்ணன் மேல் உங்களை விட அதிக அன்பை வைத்திருப்பவள் நான் தான். யார் சொன்னது? என்னை விட கண்ணனிடம் அன்பு செலுத்த உலகில் யாரும் இல்லை. என்ன நாரதரே, நான் சொல்வது சரிதானே? ஆம் பாமா தேவியாரே, உங்களின் அன்பே உலகில் சிறந்த அன்பு. என்ன நாரதரே உளறுகிறீர்கள்? நான் இருப்பதை மறந்து விட்டீர்களா? தவறு. ருக்மணி தேவியாரின் அன்பே சிறந்தது. நாரதரே, தேவி தங்களின் அன்பே சிறந்தது. நாரதரே, வந்துவிட்டேன் தேவி. கண்ணா, இது என்ன புது குழப்பம்? இருவரில் யார் அன்பு சிறந்தது? எனக்கு எப்படி தெரியும் நாரதா? நீதானே ஆரம்பித்தாய், நீயே முடித்து வை. அன்பின் அளவை எப்படி கணக்கிட முடியும் கண்ணா? இது என்ன பெரிய விஷயம்? என் கண்ணனின் மேல் நான் கொண்ட அன்பை என்னால் எளிதாக நிரூபிக்க முடியும். ஒரு பெண்ணிற்கு மிகவும் பிடித்தது அவளின் நகைகள் மட்டுமே. என் தங்க நகைகள் அனைத்தையும் கண்ணனின் எடைக்கு எடை தர தயாராக இருக்கிறேன். யாரங்கே? என் நகை பெட்டியை கொண்டு வாருங்கள். கண்ணா, துலாபாரத்தின் ஒரு தட்டில் நீங்கள் அமருங்கள். பணிப்பெண்ணே, மற்றொரு தட்டில் பெட்டியில் உள்ள என் நகைகளை எடுத்து வை. எடுத்து வை, அனைத்தையும் எடுத்து வை. ஏன் தட்டுகள் இன்னும் சமமாகவில்லை? நான் அணிந்திருக்கும் நகைகளை கழட்டி வைக்கிறேன். இப்பொழுதும் தட்டு உயரவில்லையே, என்ன செய்வது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை நாரதரே. தேவி ருக்மணி, நீங்கள் ஏதேனும் முயற்சித்து பாருங்கள். நிச்சயமாக. இதோ என் அன்பின் அடையாளமாக இந்த துளசி இலையை வைக்கிறேன். என்ன அதிசயம்! துலாபாரம் சமனாகிவிட்டதே. அப்படியென்றால் பாமாவின் அன்பை விட ருக்மணியின் அன்புதான் சிறந்ததோ? என்ன கண்ணா? கலகத்தை ஆரம்பித்து விட்டாயா நாரதா? எனக்கு பயங்கரமாக தலைவலிக்கிறது. தலைவலி தீராமல் என்னால் பதில் சொல்ல முடியாது.
யார் அங்கே? மேற்கு நாட்டின் சிறந்த வைத்தியரை அழைத்து வாருங்கள். தாயே, எனக்கும் தலைவலிக்கான காரணம் விளங்கவில்லை. கண்ணா, இது என்ன லீலை? உன் தலைவலியை போக்க நீயே ஒரு வழி சொல். நாரதா, என்மேல் அன்பு கொண்டவரின் பாதம் பட்ட மண்ணை எடுத்து என் நெற்றியில் இட்டுவிட்டால் என் தலைவலி தீரும். என்னது? பாதம் பட்ட மண்ணை தங்கள் நெற்றியில் இடுவதா? என்னால் முடியவே முடியாது. நான் கண்ணன் மேல் மிகவும் அன்பு செலுத்துகிறேன். ஆனால் என்னால் இது முடியாது. ஐயோ, இந்த பாவ காரியத்தை நிச்சயம் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் யாரும் உங்கள் பாதம் பட்ட மண்ணை என் நெற்றியில் இடப்போவதும் இல்லை, என் வலி தீரப்போவதும் இல்லை. காட்சி 2. தீராத கடுமையான தலைவலியில் கண்ணன் துடிக்க அதற்கு மருந்து தேடி நாரதர் உலகம் எங்கும் அலைகிறார். இந்த செய்தி மக்களின் மூலம் கண்ணனின் பால்ய தோழியான ராதைக்கு எட்டியது. இதை அறிந்த ராதை என்ன செய்தார்? தெரிந்து கொள்ள பார்க்கலாம் நாடகத்தை. கண்ணனுக்கு தலைவலியாம். தெரியுமா? கண்ணனுக்கு தீராத தலைவலியாம். ராதா, கேள்விப்பட்டாயா? கண்ணன் தீராத தலைவலியால் அவதிப்படுகிறாராம். என்ன உளறுகிறாய் தோழி? உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் பிணிகளை போக்குபவன் கண்ணன் அல்லவா? அவன் தீராத தலைவலியில் துடித்துக் கொண்டிருக்கிறானா? நம்ப முடியவில்லையே. நான் ஏன் பொய் சொல்கிறேன் ராதா? தலைவலியை போக்க மருந்து தேடி நாரதரை அலைந்து கொண்டிருக்கிறாராம். இன்று வரை கிடைக்கவில்லையாம். என்ன மருந்து அது? கண்ணன் மேல் அன்பு கொண்ட யாரேனும் அவர் பாதம் பட்ட மண்ணை கண்ணனின் நெற்றியில் இட்டுவிட்டால் வலி நீங்கி விடுமாம். ஆனால் யாரும் தங்கள் பாதம் பட்ட மண்ணை கண்ணனின் நெற்றியில் இட தயாராக இல்லை. கண்ணனின் தலைவலியும் தீரவில்லை. இது என்ன பெரிய விஷயமா? இதோ இதை எடுத்துச் சென்று கண்ணனின் நெற்றியில் நாரதரை கட்டச் சொல். வலி தானாக பறந்துவிடும். அப்படியே ஆகட்டும் ராதா. ராதை தந்தது. காட்சி 3. ராதை கொடுத்த மருந்து கண்ணனின் தலைவலியை போக்கியதா? யாரின் அன்பு சிறந்தது என்ற நாரதரின் கேள்விக்கு கண்ணன் பதிலளித்தாரா? வாருங்கள் நாடகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதை ராதை தந்துள்ளார்.
என் தலைவலி முற்றிலும் அகன்றுவிட்டது. யார் பாதம் பட்டமன் என் நெற்றியில் பட்டது? தங்கள் பாலிய தோழி ராதை. அவர் பாதம் பட்ட மண்ணை அனுப்பியிருந்தார். அதனால்தான் தங்கள் தலைவலி மறைந்தது. அப்படியா? ராதை சிறுவயது முதலே என்மேல் மிகவும் அன்பு கொண்டவள் நாரதா. அப்படியென்றால் தங்கள் மேல் அதிக அன்பு கொண்டவர் ராதை என்று கொள்ளலாமா கண்ணா? நாரதா, என்ன என்னை வம்புக்கு இழுக்கிறீர்களா? நான் உங்கள் வலையில் சிக்க மாட்டேன். நான் போய்கொண்டே இருக்கிறேன். கண்ணா, என் அன்பை விட ராதாவின் அன்பு உங்களுக்கு பெரிதா? பதில் சொல்லிவிட்டு போங்கள். கண்ணா, என்னை விட ராதா உங்களுக்கு முக்கியமா? நில்லுங்கள், நில்லுங்கள், பதில் சொல்லுங்கள். எனக்காவது பதில் சொல்லுங்களே கண்ணா. கண்ணா, கண்ணா. பாமாவின் அன்பு சிறந்ததா அல்லது ருக்மணியின் அன்பு சிறந்ததா? இல்லை இல்லை, ராதையின் அன்புதான் சிறந்ததா என்ற நாரதரின் கேள்விக்கு நீங்களே பதில் அறிந்திருப்பீர்கள்.
தாக்கடுத தாளத்தா போடுதா திம்மிக்கிறதக திம்மிக்கிறதக தித்தித்தாள திம்மிக்கிறதக தாக்கடுத தாக்கடுத தாளத்தா போடுதா உத்தனித நாத்ருதே மித்ருதாம் திருதாம் தோம் தை தை கணபதி நாம் சதா அமரு பாசுகள் கரம்பாஜி தையகே நாம் சதுர் கணராஜா தாள மந்திர பகுத்தாம் சுரமண்டல கி சுரபாஜா பொம்ம பொம்மதா தைய தையன புதினா குணக்க தின் பஜன் करे उतनित नाद्रदे मिद्रुदाम द्रुदाम तोम तै तै गणपति नाम सदा
चाँद मिला हो, आज से चाँद मिला, आज से चाँद मिला हो, आज से चाँद मिला।